ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக சாப்பிட ரவையை வச்சு சூப்பராக இலையப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப்பு வெல்லம், இதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும், நல்ல கம்பி பதம் தேவையில்லை. இப்போ மாற்றி வைக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சூடானதும் 1 கப்பு ரவையை சேர்த்து லோ ஹீட்டில் வச்சு லேசாக மணம் வர்றது வரைக்கும் வறுத்துக்கலாம். ரவை வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் 1/2 கப்பு துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கரைச்சி வச்ச வெல்லத்தையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மாற்றி வைக்கலாம். ஒரு வாழைப்பழத்தை இது போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பழம் நல்லா மசிய வேண்டாம், இது போல் தெரியும்படியாக மிக்ஸ் பண்ணுனா போதும். வாழை இலையை நெருப்பில் வாட்டி வச்சுருக்கேன். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க ரவையை இலையில் வச்சு இது போல் மடக்கிக்கலாம். இது போல் எல்லாத்தையும் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது மடக்கி வச்சுருக்க இலையை இதில் வச்சு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்ல வெந்து இலையோட கலர் மாறிடுச்சு. இப்போ மாற்றிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதும் பிரித்து பார்க்கலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான ரவை இலையப்பம் ரெடி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக அழகாக வந்திருக்கு. ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸு கேட்டால் இது போல் செய்து கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.